தமிழ்நாட்டில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர் ஆகிய 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நாளை 11 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய 11 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் இரவில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியதால் வெப்பம் தணிந்து பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரி, குந்தாரப்பள்ளி, வேப்பனப்பள்ளி, தீர்த்தம், நேரலகிரி, குருபரப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இடி மின்னலோடு கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது. மயிலாடுதுறை, குத்தாலம், மணல்மேடு, தருமபுரம், வில்லியனூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக பெய்த கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதேவேளையில் கொள்முதல் நிலையங்களில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமாகும் என வேதனைப்பட்டனர். அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளை இனி மருத்துவ பயனாளிகள் அல்லது மருத்துவ பயனாளர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் என அறிவித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி மருத்துவர்களையும் மருத்துவமனைகளையும் நாடி வருகின்றவர்களை நோயாளிகள் என அழைப்பதற்கு பதிலாக இனி வரும் காலங்களில் பயனாளிகள் அல்லது பயனாளர்கள் எனும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் என அரசு ஆணை பிறப்பித்திருக்கிறது. குழந்தை தத்தெடுப்புக்கு 3ஆம் பாலினத்தவருக்கு அனுமதி வழங்கும் வகையில் விதிகளில் திருத்தம் கோரும் மனுவை 12 வாரங்களில் பரிசீலித்து முடிவெடுக்கும்படி மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 3ஆம் பாலினத்தவரான பிரித்திகா யாஷினி என்பவர் டெல்லியில் உள்ள மத்திய தத்தெடுப்பு வள ஆணையத்தில் குழந்தையை தத்தெடுக்க வேண்டி விண்ணப்பித்த மனுவை ஆணையம் நிராகரித்தது. சென்னை கலைவாணர் அரங்கில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் மாநில அளவிலான 2025 முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கான ஜோதியை ஏற்றி வைத்து வெற்றி கோப்பையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிமுகம் செய்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், விளையாட்டுத் துறையில் நாம் எடுக்கும் முயற்சிகளால் தமிழ்நாடு வீரர்கள் உலக அளவில் சாதனை படைத்து வருவதாக கூறினார். நாமக்கல்லில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ளவிருக்கும் பரப்புரை கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இபிஎஸ் இன்று மாலை 5 மணியளவில் திருச்செங்கோடு பரமத்தி சாலையில் அமைந்துள்ள விவேகானந்தா திடலில் மக்கள் மத்தியில் உரையாற்றுகிறார். இந்த பரப்புரை கூட்டம் 2 முறை ஒத்திவைக்கப்பட்டு இன்று நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2708 உதவி பேராசிரியர்கள் நேரடி நியமனம் மூலம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் விரைவில் தேர்வு செய்து பணியமர்த்தப்படுவார்கள் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கும் அவர், உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரந்தரமாக நிரப்பிட முதலமைச்சர் ஆணையிட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த பாமக நிறுவனர் ராமதாஸ் சிகிச்சை முடிந்து நலமுடன் வீடு திரும்பினார். மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தபோது சந்தித்து நலம் விசாரித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தென் மாவட்டங்களில் வேலைவாய்ப்புகள் போதிய அளவு இல்லாததால் தான் சாதி மத பிரச்சனைகள் ஏற்படுவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறினார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய அன்புமணி, முறையான வேலைவாய்ப்புகள் இருந்தால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது என்றும் இதனை மாற்றியமைக்க திமுகவால் முடியாது எனவும் குற்றம் சாட்டினார். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது தொடரப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மேலும் 150 பேர் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்ப சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுவரை 1350 பேருக்கு சம்மன் அனுப்பி நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் மேலும் 150 பேருக்கு சம்மன் அனுப்ப உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நவம்பர் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பரப்புரை பயணத்திற்கு பல்வேறு நிபந்தனைகளோடு மதுரை மாநகர போலீசார் அனுமதி வழங்கியுள்ளனர். மதுரையில் 4 இடங்களை பாஜக தேர்வு செய்த நிலையில் அதனை ஆய்வு செய்த காவல்துறை உயர் அதிகாரிகள் அண்ணாநகர் பகுதியில் உள்ள அம்பிகா திரையரங்க பகுதியில் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளனர்.
துயர சம்பவம் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க சிறப்பு அமர்வை அமைக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை புரசைவாக்கத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் தாக்கல் செய்த மனுவில் உயர்நீதிமன்றத்தில் வெவ்வேறு அமர்வுகளும் தேசிய பட்டியலின ஆணையம், மாநில ஆணையங்கள் இது தொடர்பான வழக்குகளை விசாரிப்பது பெருத்த பாதிப்பை ஏற்படுத்தும் என குறிப்பிட்டிருக்கிறார். கோல்ரிப் இருமல் மருந்தால் 16 குழந்தைகள் பலியான விவகாரத்தில் ஸ்ரீ சான் பார்மா மருந்து தொழிற்சாலை 5 நாட்களில் பதிலளிக்க காஞ்சிபுரம் மண்டல மருந்து கட்டுப்பாட்டு நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மண்டல மருந்து கட்டுப்பாட்டு அலுவலர் மணிமேகலை தலைமையில் தொழிற்சாலை முகப்பில் விளக்கம் கேட்டு ஷோகாஸ் நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு தொலைபேசி வாயிலாக பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடி இந்தியாவிற்கு வரவேற்க ஆவலோடு காத்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தனது நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியிருக்கிறார். டெல்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களோடு குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் கலந்துரையாடினார். பின்னர் அனைவரும் குழுவாக இணைந்து புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்து மகிழ்ந்தனர். பீகார் சட்டமன்ற தேர்தலில் NDA கூட்டணி கட்சிகளான பாஜகவும் ஐக்கிய ஜனதா தளமும் சரி பாதியாக தொகுதிகளை பிரித்துக் கொள்ள முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பீகாரில் ஐக்கிய ஜனதா தளம் தலைமையில் NDA கூட்டணி ஆட்சி நடக்கும் நிலையில் அடுத்த மாதம் நடக்கவுள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தீவிரமாக நடந்து வருகிறது. காங்கிரஸ் மத்திய தேர்தல் குழு இன்று கூடுகிறது. இந்த கூட்டத்தில் பீகார் சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை முடிவு செய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் விரைவில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹிமாச்சல பிரதேசத்தில் நிலச்சரிவில் சிக்கி பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 18 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிலாஸ்பூர் மலைப்பகுதியில் 30 பேருடன் பேருந்து சென்றபோது அங்கு நிலச்சரிவு ஏற்பட்டது. பேருந்து நிலச்சரிவில் சிக்கிய நிலையில் விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். ஹிமாச்சல பிரதேசத்தில் நிலச்சரிவில் சிக்கி 18 பேர் உயிரிழந்த நிலையில் பிரதமர் மோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். மேலும் பலியானோர் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்திருக்கிறார். கனமழை காரணமாக குருகிராமில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். டெல்லி, குருகிராம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் வாகனங்கள் பல கிலோமீட்டர் தூரம் அணிவகுத்து நின்றன. இதன் காரணமாக வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கனமழை காரணமாக தலைநகர் டெல்லி விமான நிலையத்தில் இருந்து 15 விமானங்கள் திருப்பிவிடப்பட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். டெல்லி விமான நிலையத்தில் இருந்து ஜெய்ப்பூருக்கு 8 விமானங்களும், லக்னோவிற்கு 5 விமானங்களும், சண்டிகருக்கு 2 விமானங்களும் திருப்பிவிடப்பட்டன. இனி ரயில்களில் முன்பதிவு செய்த பின்னர் பயண தேதியை மாற்றும் வசதி வரும் ஜனவரி மாதம் முதல் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் திட்டமிட்ட தேதியில் பயணம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டால் டிக்கெட்டை ரத்து செய்ய வேண்டிய நிலை உள்ளது. மேலும் சில சமயங்களில் தவறுதலாக கூட தேதியை மாற்றி டிக்கெட் முன்பதிவு செய்தால் மாற்ற முடியாத நிலை உள்ள நிலையில் தற்போது தேதியை மாற்றும் வசதி அறிமுகமாக உள்ளது. கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் இருசக்கர வாகனத்தை திருடிய நபரை பிடித்து தர்மஅடி கொடுத்த உரிமையாளர் திருடனை போலீசாரிடம் ஒப்படைத்தார். பரியாரம் பகுதியைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் தனது இருசக்கர வாகனத்தை மருத்துவமனை முன்பாக நிறுத்தியிருந்தார். அப்போது மர்ம நபர் வாகனத்தை திருடிக்கொண்டு ஊரை சுற்றி அதே பகுதிக்கு வந்தபோது உரிமையாளரிடமே சிக்கினார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள நடிகை நயன்தாரா வீட்டிற்கும் ராயப்பேட்டையில் உள்ள தனியார் பத்திரிகை அலுவலகத்திற்கும் மர்ம நபர் ஒருவர் இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நிலையில் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை மேற்கொண்டனர். 2 மணி நேர சோதனைக்கு பிறகு வெடிபொருட்கள் எதுவும் கிடைக்காததால் அந்த மிரட்டல் வெறும் புரளி என்பது தெரிய வந்தது. நடிகர் துல்கர் சல்மானின் டிஃபெண்டர் காரை திரும்ப ஒப்படைப்பது தொடர்பாக பரிசீலிக்குமாறு சுங்கத்துறையை கேரள உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. முறையாக அனைத்து வரிகளையும் செலுத்தி உரிய ஆவணங்களோடுதான் சம்பந்தப்பட்ட காரை வைத்திருப்பதாகவும் பறிமுதல் செய்யப்பட்ட காரை திரும்ப ஒப்படைக்க சுங்கத்துறைக்கு அறிவுறுத்த கோரியும் கேரள உயர்நீதிமன்றத்தில் துல்கர் சல்மான் மனு தாக்கல் செய்தார்.
எம்ஜிஆரை பெரியப்பா என்று அழைக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் எம்ஜிஆர் சிலைக்கு பாதுகாப்பு இல்லையா என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் எம்ஜிஆர் சிலையை சேதப்படுத்திய சமூக விரோதிகளை போலீசார் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள பிள்ளையார் கோயிலில் வழிபாடு நடத்திய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பூசாரி கொடுத்த விபூதியை நெற்றியில் பூச மறுத்து உடன் வந்த நிர்வாகியிடம் கொடுத்தது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுற்றுப்பயணத்திற்கிடையே கோயிலில் தரிசனம் செய்தது குறிப்பிடத்தக்கது. கரூர் துயர சம்பவத்திற்கு மாநில அரசின் நிர்வாக சீர்கேடுதான் காரணம் என பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா விமர்சனம் செய்திருக்கிறார். சிவகங்கையில் செய்தியாளர்களை சந்தித்த எச். ராஜா திமுக கரைவேட்டி கட்டாத நபராக கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். தவிக தலைவர் விஜயை கண்டு ஆளும் கட்சியான திமுக ஏன் பயப்படுகிறது என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தென்காசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசியல் எந்த காலகட்டத்திலும் ஒரே மாதிரியாக இருக்காது என்றும் தெரிவித்திருக்கிறார். அந்தரங்க படங்கள் வீடியோக்கள் இணையத்தில் பரவினால் உடனடியாக நீக்குவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. புகார் கிடைத்த 24 மணி நேரத்திற்குள் அந்தரங்க புகைப்படங்கள் வீடியோக்களை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், கூகுள் இணைய சேவை நிறுவனங்கள் கட்டாயமாக நீக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் ஆதார் சேவை மையம் முடங்கியதால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். வெங்கல் பகுதியில் நடைபெற்ற முகாமிற்கு வந்த மக்கள் ஆதார் அட்டையில் பெயர் சேர்ப்பது, முகவரி திருத்துவது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள முயன்றபோது சர்வர் முடங்கியதாக அதன் ஊழியர்கள் தெரிவித்தனர். ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலூரில் 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அடிப்படை ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலில் நடைபெற்று வரும் ராஜகோபுரம் உள்ளிட்ட பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் பிரதாப் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சாலையோரம் இருந்த வியாபாரிகளிடம் பக்தர்களுக்கு இடையூறு இல்லாமல் கடைகளை வைத்துக் கொள்ள அறிவுறுத்திய நிலையில் வியாபாரிகள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சமூக வலைதளம் மூலம் அன்னதான நன்கொடை வசூலிப்பதை பக்தர்கள் நம்பி ஏமாற வேண்டாம் என கோவில் நிர்வாகம் சார்பாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோவில் நிர்வாகம் சார்பில் தனிநபரோ அல்லது எந்த ஒரு அமைப்புக்கோ அன்னதான நன்கொடை வசூலிக்க அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பகுதியில் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை 3 இளைஞர்கள் திருடி சென்ற சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. விஜயசாமுடி என்பவரின் இருசக்கர வாகனத்தை திருடி சென்று 1 மாதம் கடந்தும் இதுவரை வாகனம் கிடைக்கவில்லை என வேதனை தெரிவித்திருக்கிறார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரை அடுத்த புளியங்குடியில் உள்ள எலுமிச்சை மார்க்கெட்டில் எலுமிச்சம் பழங்களின் விற்பனை விலை உயர்ந்து விற்பனையானதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரை அடுத்த புளியங்குடியில் உள்ள எலுமிச்சை மார்க்கெட்டில் எலுமிச்சம் பழங்களின் விற்பனை விலை உயர்ந்து விற்பனையானதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். 1 கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த ஆனைவாரி அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் படகு சவாரி மற்றும் பூங்காவிற்கு செல்ல மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள அருண் எக்ஸல்லோவின் ஜீவா எலைட் ஆக்டிவ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிக்கு ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதியான ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி நேரில் சென்று பார்வையிட்டார். அப்போது பாரம்பரிய பூர்ணகும்ப மரியாதையோடு வரவேற்பு அளிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையை அடுத்த குப்படிசாத்தம் கிராமத்தில் இயற்கை உபாதைகளுக்கு சென்ற பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். அதே பகுதியைச் சேர்ந்த தேவேந்திரன் என்பவருடைய மகன் விக்னேஷ் இந்த செயலில் ஈடுபட்டு வசமாக சிக்கினார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்ட கழிவறையில் தடுப்புகள் இல்லாமல் கட்டப்பட்டுள்ளதாக புகார் எழுந்திருக்கிறது. இந்த பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவ மாணவிகள் பயின்று வரும் நிலையில் தடுப்புகள் இல்லாமல் கழிவறை கட்டியதால் அதிருப்தி அடைந்துள்ளனர்.
மயிலாடுதுறையில் உள்ள சண்முக தேசிக சுவாமிகள் இலவச மருத்துவமனையை இடித்தால் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக தர்மபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். சின்னக்கடை வீதியில் 1951ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட மருத்துவமனை முறையாக பராமரிக்கப்படாமல் சிதிலமடைந்து உள்ளதால் தற்போது மூடப்பட்டுள்ளது. சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள அரசு உதவி பெறும் மீனாட்சி மகளிர் கல்லூரி வளாகத்தில் 3 பேராசிரியைகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரி நிர்வாகம் அரசு விதிமுறைகளையும் UGC விதிமுறைகளையும் பின்பற்றவில்லை என்றும் கல்லூரியில் நடைபெறும் பிரச்சனைகளை தட்டி கேட்டதால் தங்களை பழி வாங்குவதாகவும் ஆசிரியைகள் புகார் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே தனியார் மதுபான விடுதியில் நடைபெற்ற சோதனையில் உரிமையாளரின் மகன் உட்பட 3 பேரை கைது செய்த போலீசார் 500க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். கலப்பட மதுபானங்கள் மற்றும் அரசு அனுமதிக்கப்பட்ட நேரத்தை பின்பற்றாமல் மதுபானங்கள் விற்கப்படுவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே ஆட்டோ மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் தொழிலாளி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கடையம் அருகே சேர்வக்காரன் பட்டியைச் சேர்ந்த ஜீவா தனது நண்பரோடு விகேபுரத்தில் இருந்து இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது முன்னே சென்ற ஆட்டோ வலதுபுறம் திரும்பிய போது கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் ஆட்டோ மீது மோதியது. ராமநாதபுரத்தில் புதிய பேருந்து நிலைய கடைகள் ஏலத்தில் கடை கிடைக்காதவர்களுக்கு டெபாசிட் தொகையை திரும்ப தராமல் அலைக்கழிப்பதாக பாதிக்கப்பட்டவர் நகராட்சி அலுவலகத்தில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். ஒரு கடைக்கு 3,10,000 ரூபாய் டெபாசிட் தொகை செலுத்திய நிலையில் திருப்பி வழங்கவில்லை என கூறப்படுகிறது. மதுரையில் யானை தந்தத்தை சட்டவிரோதமாக விற்பனை செய்ய முயன்ற இடைத்தரகர்கள் 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் தலைமறைவாகியுள்ள ஒருவரை தேடி வருகின்றனர். ஜமீன் வாரிசான வடமலை ராஜபாண்டியன் அவருக்கு சொந்தமான யானையின் தந்தத்தை விற்க முயன்ற போது போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அருகே கொள்முதல் நிலையத்தில் 10 நாட்களுக்கு மேலாக நெல் கொள்முதல் செய்யப்படாமல் டிராக்டர்களில் மூட்டை மூட்டையாக நெல்லை அடுக்கி வைத்து காத்து கிடப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். செம்பேடு கிராமத்தில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்க போதிய இடவசதி இல்லை என கூறப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் ஸ்ரீநகர் அருகே தாழ்வாக செல்லும் மின் கம்பிகளை உயர்த்தி தர மின்வாரிய அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக முன்னாள் ராணுவ வீரர் புகார் தெரிவித்திருக்கிறார். கடந்த 2 ஆண்டுகளாக கோரிக்கை மனுக்கள் வழங்கியும் லஞ்சம் கொடுக்காததால் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே அடுத்தடுத்து 2 வீடுகளில் நகை, பணம் ஆகியவற்றை திருடி சென்ற நபர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புளியரம்பாக்கம் ஊராட்சி சிப்காட் பகுதியில் வேலைக்கு செல்பவர்களின் வீடுகளை நோட்டமிட்ட நபர்கள் வீட்டின் பூட்டுகளை உடைத்து 15 கிராம் தங்க நகை, 1 கிலோ வெள்ளி, 16,000 ரூபாய் பணம் உள்ளிட்டவற்றை திருடி சென்றிருக்கின்றனர். தென்காசி நகராட்சிக்கு உட்பட்ட மார்க்கெட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கடைகளுக்கான ஏலத்தை ரத்து செய்ய கோரி வியாபாரிகள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது கடை நடத்தி வருபவர்களுக்கே கடைகளை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி காய்கறிகளை சாலையில் கொட்டி போராட்டம் நடத்தினர். நாகை மாவட்டம் மானங்கொண்டான் ஆற்றில் சூழ்ந்துள்ள ஆகாய தாமரைகளை அகற்றுவது உட்பட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தகட்டூர் கடைத்தெருவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கொள்ளிடம் கூட்டு குடிநீர் சரிவர வழங்கப்படாததை கண்டித்தும் விவசாய தொழிலாளர்களுக்கு 100 நாள் வேலை வழங்கப்படாததை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பினர். வரி ஏய்ப்பு தொடர்பாக திருப்பூரில் உள்ள 5 தனியார் நிறுவனங்களில் ஒரே நேரத்தில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அங்கேரிப்பாளையம் பகுதியில் உள்ள கோ ஃபேஷன் நிறுவனம் மற்றும் அதன் சார்பு நிறுவனங்கள் பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக பெறப்பட்ட புகாரின் பேரில் கோவை, ஈரோடு, சேலம் மாவட்டங்களில் இருந்து வந்த 25க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். L&T நிறுவனத்தின் மூத்த துணைத் தலைவர் குமரேசன் மற்றும் சென்னை பெருநகர காவல் உதவி ஆய்வாளர் சபரிநாதன் ஆகியோருக்கு இங்கிலாந்து கேம்பிரிட்ஜ் ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மற்றும் ஆஸ்திரேலியாவின் புனித அன்னை தெரேசா பல்கலைக்கழகம் சார்பாக கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. நீலகிரி
நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கக்குலா கிராமத்தில் உள்ள வனப்பகுதியில் வழி தவறிய காட்டு யானைகள் முகாமிட்டு இருப்பதால் பொதுமக்கள் தேயிலை பறிக்க தனியாக செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்துள்ள கோத்தகிரி வனத்துறையினர் யானை கூட்டத்தை விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் கருங்குழி கிராமத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பங்கேற்ற அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் படம் காட்டுபவர்களுக்கும் ஷோ காட்டுபவர்களுக்கும் இங்கு இடமில்லை என திமுக நிர்வாகிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தார். திமுக நிர்வாகிகள் தனது முன்பு ஷோ காட்டாமல் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு தன்னார்வலர்களாக செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே வீட்டுமனை வழங்க வலியுறுத்தி VAO அலுவலகம் முன்பாக பட்டியலின மக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். வெலக்கல்நத்தம் கிராமம் அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த இந்த மக்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல கோடி ரூபாய் மதிப்புடைய திமிங்கல எச்சத்தை கடத்த முயன்ற 3 பேரை கைது செய்த போலீசார் அவற்றை பறிமுதல் செய்தனர். தனிப்படை போலீசார் நாகர்கோவில் திருப்பதி சாரம் பகுதியில் வாகன தணிக்கை செய்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான முறையில் வந்த 3 பேரை பிடித்து விசாரித்ததில் சுமார் 40 கிலோ எடையுடைய திமிங்கல எச்சத்தை கடத்த முயன்றது தெரிய வந்தது. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே ஆம்னி காரில் எண்ணெய் பெட்டிகளை திருடிச் சென்ற 4 ட்ரவுசர் திருடர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கன்னிவாடி செம்பட்டி சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் அந்த வழியாக லாரியின் பின்னால் சென்ற ஆம்னி காரை தடுத்து நிறுத்த முயன்றனர். அப்போது காரில் இருந்து வெளியேறி ட்ரவுசர் திருடர்கள் 4 பேர் தப்பி சென்றனர். சென்னை வில்லிவாக்கத்தில் மனைவியுடன் தகாத உறவில் இருந்தவனை கல்லை தூக்கி போட்டு கொன்ற கணவனை போலீசார் கைது செய்தனர். அகரம் தாந்தோணியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த சசிகுமார் என்பவர் சரித்திர பதிவேடு குற்றவாளி ராஜேஷின் மனைவியுடன் தொடர்பில் இருந்ததாக தெரிகிறது. இதனை அறிந்த ராஜேஷ் சசிகுமாரை கொலை செய்தார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் செயின் பறிப்பில் ஈடுபட்டவனை போலீசார் கைது செய்தனர். அவனிடமிருந்து 6 சவரன் தாலி செயின் மற்றும் 6 லட்சம் ரூபாய் மதிப்புடைய விலை உயர்ந்த பைக்கும் பறிமுதல் செய்யப்பட்டது. வில்லியனூரைச் சேர்ந்த விக்னேஸ்வர் என்ற அந்த நபர் மேட்டுப்பாளையம் பகுதியில் பைக்கில் சென்ற பெண்ணிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்திய தினத்தின் நினைவு தினம் சில்லி மற்றும் மெக்சிகோவில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி ஏராளமான பொதுமக்கள் பாலஸ்தீன தேசிய கொடியை ஏந்தி காசாவுக்கு ஆதரவாக பேரணியாக சென்றனர். ஹமாஸ் தாக்குதலின் நினைவு தினத்தை முன்னிட்டு நியூயார்க்கின் மத்திய பூங்காவில் குவிந்த யூத அமைப்பினர் ஊர்வலமாக சென்று அஞ்சலி செலுத்தினர். 2 ஆண்டுகளாக நிகழ்ந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து ஏராளமானோர் ஊர்வலத்தில் பங்கேற்றனர். ஹமாஸ் அமைப்பினரால் கொல்லப்பட்டவர்களுக்கு இஸ்ரேலியர்கள் ஒரு இடத்தில் ஒன்று சேர்ந்து அஞ்சலி செலுத்தினர். இஸ்ரேலின் டெல் அவீவ் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்ட நினைவு தினத்தில் ஏராளமானோர் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். 2025ஆம் ஆண்டுக்கான இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசு 3 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. குவாண்டம் மெக்கானிக்கல் தொடர்பான ஆராய்ச்சிக்காக ஜான் கிளார்க், மைக்கேல் H. டெவோரெட், ஜான் M. மார்டினேஸ் ஆகிய அமெரிக்க விஞ்ஞானிகளுக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டிக்கு முன்னதாக இந்திய அணி வீரர்கள் மற்றும் பயிற்சி உதவியாளர்களுக்கு இரவு விருந்து அளிக்க தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் முடிவு செய்துள்ளார். இதற்காக அவர் டெல்லியில் உள்ள தனது வீட்டுக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். ICCயின் செப்டம்பர் மாதத்திற்கான சிறந்த வீராங்கனை விருதுக்கான போட்டியில் இந்திய வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா இடம் பிடித்திருக்கிறார். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான ஒருநாள் தொடரில் சிறப்பாக செயல்பட்டு ரன்கள் குவித்ததன் மூலம் சிறந்த வீராங்கனை விருதுக்கான போட்டியில் அவர் பெயர் இடம்பெற்றிருக்கிறது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நேற்றைய போட்டியில் வங்கதேச அணியை வீழ்த்திய இங்கிலாந்து அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த வங்கதேச அணி 49.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 178 ரன்களை எடுத்த நிலையில் தொடர்ந்து விளையாடிய இங்கிலாந்து அணி 46.1 ஓவரில் 6 விக்கெட்டுகளை இழந்து 182 ரன்களை எடுத்தது. ப்ரோ கபடி லீக் தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் பாட்னா பைரேட்ஸ் அணியை வீழ்த்தி தமிழ் தலைவாஸ் அணி அபார வெற்றி பெற்றது. சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழ் தலைவாஸ் மற்றும் பாட்னா பைரேட்ஸ் அணிகள் மோதின. இதில் அபார ஆட்டத்தை வெளிப்படுத்திய தமிழ் தலைவாஸ் 56-37 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்று அசத்தியது.
ப்ரோ கபடி லீக் தொடரில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் மற்றும் தபாங் டெல்லி அணிகள் மோதிய நேற்றைய ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அடுத்தடுத்து புள்ளிகளை எடுத்த நிலையில் இறுதியாக ஆட்டம் 33-33 என்ற புள்ளி கணக்கில் டிரா ஆனது. இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் மற்றும் T20 தொடருக்கான ஆஸ்திரேலிய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருநாள் மற்றும் T20 தொடர் இரண்டிலும் மிச்சல் மார்ஷ் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். காந்தாரா சாப்டர் 1 திரைப்படத்தில் வரும் சாமியாட்ட போன்று சில ரசிகர்கள் திரையரங்குகளில் எல்லையை மீறி நடந்து கொள்வதாக கூறி படக்குழு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் தெய்வ ஆட்டத்தை இழிவு செய்வதை நிறுத்துங்கள் என்றும் இது சட்ட ரீதியாக குற்றம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் பெருந்துயரம் குறித்து தான் யார் மீதும் குறை கூறவில்லை என்றும் இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என நடிகை அம்பிகா தெரிவித்திருக்கிறார். கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இது மாதிரியான கூட்டத்திற்கு குழந்தைகளை அழைத்து செல்லும் பெண்களை தடுத்து நிறுத்தவா முடியும் என கேள்வி எழுப்பினார். நெல்லை மாவட்டம் திசையன்விளை புளியடி முத்தாரம்மன் கோவில் கொடை விழாவை முன்னிட்டு நடைபெற்ற மஞ்சள் தாம்பூல ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தாம்பூலங்களை கைகளில் ஏந்தியவாறு செண்டை மேளம் முழங்க நடனமாடியபடி வீதிகளில் பக்தர்கள் ஊர்வலமாக சென்றனர். சிவகங்கை மாவட்டம் எஸ்புதூரை அடுத்த வலசைப்பட்டியில் உள்ள முத்தாலம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு பெண்கள் மாவிளக்கு எடுத்தும் ஆண்கள் மெழுகுவர்த்தி ஏந்தியும் அம்மனுடன் ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடன் செலுத்தி அதனைத் தொடர்ந்து வான வேடிக்கையோடு திருவிழா கொண்டாட்டம் களை கட்டியது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அடுத்த அருணாச்சலபுரம் பகுதியில் உள்ள வடகாசி அம்மன் கோவில் புரட்டாசி மாத திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் அக்னி சட்டி எடுத்தும் முளைப்பாரி ஏந்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பௌர்ணமி கருட சேவை உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். தங்க கருட வாகனத்தில் மலையப்ப சுவாமி எழுந்தருளி 4 மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். டெஸ்லாவின் சற்றே விலை குறைவான புதிய மாடல் எலக்ட்ரிக் SUV உயரக கார்களை அறிமுகம் செய்திருக்கிறது. சந்தையில் ஏற்பட்ட சரிவை ஈடுகட்டும் வகையில் விற்பனையை அதிகரிக்க திட்டமிட்டு 32 லட்சம் மற்றும் 35 லட்சம் ரூபாய் விலைக்கு இந்த காரை அறிமுகம் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. நிசான் நிறுவனத்தின் புதிய காம்பாக்ட் SUV மாடலான டெக்டான் 2026 ஏப்ரலில் களமிறங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன் கார் ஒன் வேர்ல்டு திட்டத்தின் கீழ் சென்னையில் தயாரிக்கும் இந்த கார் ஹூண்டாய் கிரெட்டாவுக்கு போட்டியாக இந்திய சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. விவோ நிறுவனத்தின் V60e ஸ்மார்ட் போன் இந்தியாவில் விற்பனைக்கு அறிமுகமாகி உள்ளது. 200 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 6500 mAh பேட்டரி உள்ளிட்ட பல்வேறு சிறப்பம்சங்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த போன்களின் ஆரம்ப விலை 29,999 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது.